ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வேதா மேக்ஸ். 10ஆம் வகுப்பு இயற்கணிதத்தில் பயிற்சி 3.5ல் 4வது சம் பார்க்க போகிறோம். எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பவர் -2வின் மதிப்பை காண்க. இந்த எக்ஸை ஸ்கொயர் பண்ணுறதுக்கும் எக்ஸோட பவர் -2ஓட மதிப்பையும் ரெண்டையும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ நமக்கு தெரியும் என்னென்னா, இப்போ நம்ம முன்னாடி சம்லேயே பார்த்துருக்கோம். இப்போது எக்ஸ் பவர் ஏ டிவைடட் பை எக்ஸ் பவர் பி ஒன்று டிவைடில் இருந்ததுன்னா அது மேலே வரும்போது என்னவா மாறும்னு சொல்லியிருக்கேன்? அந்த பவர் மைனஸில் மாறும்னு சொல்லியிருக்கேனா? இதை எக்ஸ் பவர் ஏ மைனஸ் பி அப்படின்னு சொல்லி எழுதலாம்னு சொல்லியிருக்கேனா? இந்த வகுத்தலில் இருக்கிறது மேலே நியூமரேட்டருக்கு வந்தால் அதோட பவர் மைனஸில் மாறும். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பவர் -2ன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ இங்கே என்னவாக இருக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் வகுத்தல் ஒய் ஸ்கொயராக இருந்தால் தானே மேலே வந்தால் டினாமினேட்டர், அதாவது டினாமினேட்டரில் இருக்கிறது மேலே வரும்போது பவர் -2வாக மாறும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் வகுத்தல் ஒய் ஸ்கொயர். நம்ம இதுக்கு பதிலாக நம்ம இதை கண்டுபிடிச்சா இது ரெண்டுமே ஈக்குவல் தான். இப்போது எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பவர் -2 ஈக்குவல் டு என்னது? எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை ஒய் ஸ்கொயர். இதை எப்படி எழுதலாம்? எக்ஸ் பை ஒய் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாங்களா? இப்போ வாங்க எக்ஸையும் ஒய்யையும் எந்த அளவுக்கு சுருக்க முடியுமோ சுருக்கிட்டு அதுக்கப்புறம் அது ரெண்டையும் வகுத்து ஸ்கொயர் பண்ணலாம். இது எதுக்கு ஈக்குவலு? எக்ஸ் ஸ்கொயர் நம்ம கொஷினில் கொடுத்துக்கிற எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பவர் -2வை நம்ம எப்படி மாற்றி எழுதிக்கிட்டோம்? எக்ஸ் பை ஒய் த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற வடிவில் மாற்றி எழுதியிருக்கோம். சரிங்களா? இப்போ எக்ஸ் என்னது? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 3a -4 டிவைடட் பை என்னது? 3a ஸ்கொயர் -3. இப்போ இதை காரணிப்படுத்தினா என்ன வரும்? ஏ ஸ்கொயரோட கெழு 1, ஓர் நாங் 4, -4, இங்கே -4 இங்கே +1, -4 பெருக்குனா கூட்டினா என்ன வரணும்? +3ன்னு வரணும். அப்போ ஓர் நாங் 4ன்னு போடலாங்களா? இங்கே சின்ன நம்பர் முன்னாடி மைனஸ் போட்டால் தான் பெருக்கும்போது -4, கூட்டும்போது +3ன்னு நமக்கு வரும். இப்போ இதை எப்படி எழுதலாம்? எக்ஸ், அதாவது ஏ, எக்ஸுக்கு பதிலாக அங்கே ஏ இருக்குது, மாறி ஏ -1 ஏ +4 டிவைடட் பை இதை எப்படி எழுதலாம்? 3 காமனாக வெளியே எடுத்துக்கலாம். ஏ ஸ்கொயர் -1. இப்போ இது என்ன எப்படி சுருக்கி எழுதலாம்? இப்போ ஏ ஸ்கொயர் -1 1 ஸ்கொயர்னு எழுதலாங்களா? இப்போ ஏ -1 ஏ +4 டிவைடட் பை 3 இன்ட்டு ஏ ஸ்கொயர் -1 ஸ்கொயர்னு எழுதலாம். சரிங்களா? இது ஏ ஸ்கொயர் -பி ஸ்கொயர் எதுக்கு ஈக்குவலு? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. a -1 a +4 டிவைடட் பை 3 இன்ட்டு a +1, அதாவது a ஸ்கொயர் -b ஸ்கொயர் ஃபார்முலா எதுக்கு ஈக்குவலு? a + b இன்ட்டு a - b. இது ரெண்டையும் கூட்டி ஒரு டைமும் கழிச்சு ஒரு டைமும் எழுதுறதுக்கு சமம். சரிங்களா? இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சிங்களா? அப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது? a +4 டிவைடட் பை 3 இன்ட்டு a +1. இதுதான் எக்ஸோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு ஒய்யோட வேல்யூ சால்வ் பண்ணலாங்களா? ஒய் என்ன நம்ம கொடுத்துருக்காங்க கொஸ்டினில்? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2a -8 டிவைடட் பை 2a ஸ்கொயர் -2a -4. இப்போ இது ரெண்டையும் காரணிப்படுத்தினா என்ன வரும்? -8 -8ங்களா? -8 பெருக்குனா -8, கூட்டினா +2ன்னு வரணும். அப்போ 4 2s are 8ங்களா? அப்போ சின்ன நம்பர் முன்னாடி மைனஸ் போடணும். ஏன்னா அங்கே +2 வருது, கூட்டும் போது +2 வருது. அப்போ இங்கே என்ன வரும்? a +4 a -2. சரிங்களா? அப்போ இது எப்படி எழுதலாம்? இந்த 2 எல்லாத்துலேயும் இருக்குங்களா? 2 காமனாக வெளியே எடுத்துடலாம். ஏ ஸ்கொயர் -a 2 வெளியே வந்துருச்சுன்னா -a இருக்கும், மைனஸ் இங்கே என்ன இருக்கும்? 2 மட்டும் இருக்கும். நெக்ஸ்ட்டு இதுக்கு நம்ம காரணிப்படுத்தணும். காரணிப்படுத்தினா என்ன வரும்? இங்கே
ஃபஸ்ட்டு இது எழுதிக்கலாம். a + 4 a - 2 டிவைடட் பை 2 இன்ட்டு இந்த வந்து காரணிப்படுத்தணும். பெருக்குனா -2ன்னு வரணும். நமக்கு வந்து பெருக்கும்போது -2ன்னு வரணும். கூட்டும் போது என்ன வரணும்? -1ன்னு வரணும். அப்போ O2 2 பெரிய நம்பர் முன்னாடி தான் மைனஸ் போடணும். ஏன்னா இங்கே கூட்டும்போது -1ன்னு வருது. அப்போ என்ன வரும்? a + 1 a - 2 a - 2ங்களா? இதுதான் வந்து ஒய்யோட வேல்யூ. இப்போ a - 2 a - 2 கேன்சல் ஆயிடுதுங்களா? இப்போ ஒய்யோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? a + 4 டிவைடட் பை 2 இன்ட்டு a + 1ன்னு இருக்குங்களா? அதே எக்ஸோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? a + 4 டிவைடட் பை 3 இன்ட்டு a + 1. இப்போ வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஃபஸ்ட்டு? x² y பவர் -2 வேணும்னா நம்ம எப்படி ஃபார்மேட்டில் மாற்றிருக்கோம்? x² இந்த y பவர் -2 வந்து வகுத்தல் எழுதும்போது y² மாறிடும். இதை வந்து எப்படி நம்ம சுருக்கி எழுதலாம்? x/y த ஹோல் ஸ்கொயர்னு எழுதணுமா? இப்போ x கண்டுபிடிச்சிருக்கோம், y கண்டுபிடிச்சிருக்கோம். ரெண்டையும் டிவைடட் பண்ணி ரெண்டுக்கும் ஹோல் ஸ்கொயர் எடுக்கணும். சரிங்களா? இப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன? எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன இருக்குது? a + 4 வகுத்தல் 3 இன்ட்டு a + 4 a + 1 வகுத்தல்ங்களா? x/yன்னு போடணுங்களா? ஒய்யோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? a + 4 வகுத்தல் என்னது? 2 இன்ட்டு a + 1. இதுக்கு வந்து மொத்தத்துக்கு என்னது? ஹோல் ஸ்கொயர். ஏன்னா நம்ம இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? x/y த ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? இப்போ எக்ஸோட வேல்யூ போட்டாச்சு, டிவைடட் பை ஒய்யோட வேல்யூ போட்டு ரெண்டுக்கும் ஹோல் ஸ்கொயர் போட்டிருக்கோம். இப்போது நம்ம முன்ன பார்த்துருக்கோம், இந்த வகுத்தலில் இருக்கிறது நம்ம வந்து பெருக்கல் எழுதணுன்னா என்ன பண்ணணும்? டினாமினேட்டரில் இருக்கிறத நியூமரேட்டர்லேயும் நியூமரேட்டரில் இருக்கிறத டினாமினேட்டர்லேயும் மாற்றி எழுதணும். அதாவது தலைகீழாக எழுத போகிறோம். a + 4 டிவைடட் பை 3 இன்ட்டு a + 1. இந்த வகுத்தலில் இருக்கிறத நம்ம பெருக்கலாக மாற்றணுன்னா என்ன சொல்லியிருக்கேன்? 2 இன்ட்டு a + 1 டிவைடட் பை இந்த a + 4. இது வந்து பெருக்கல் எழுதும்போது இது வந்து இந்த டேர்ம் வந்து ரெண்டையும் எப்படி எழுதணும்? தலைகீழாக மாற்றி எழுதணும். சரிங்களா? மாற்றி எழுதியிருக்கோமா? இப்போ a + 1 a + 1 கேன்சல், a + 4 a + 4 கேன்சல். இப்போ வந்து இதுக்கெல்லாம் என்ன இருக்குது? ஹோல் ஸ்கொயர் இருக்குது. இதை மறந்துடக்கூடாது. அடுத்தது 2/3 ஹோல் ஸ்கொயர். இது இங்கே மேலே 2 இங்கே கீழே 3 மட்டும்தான் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு 2 ஸ்கொயர் பண்ணோமா 4, 3 ஸ்கொயர் பண்ணோமா 9. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த சம்மு x² y பவர் -2 ஓட மதிப்பு என்னது? 4/9. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.